எப்படி இருந்தாலும் ரேவதி அங்க போய் தானே ஆகணும். மலரு, அந்த வீட்ல ரேவதி ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சிருக்கவே கூடாது. நீங்க அனுப்பி வைக்கலையே. என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப அந்த ஆள் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. சந்தோஷம் தானே படுவ? பண்ணுவேன். அவரு என் மேல கேர் எடுத்து பாரு. அது பாரா சுரேஷ், அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா உள்ள போயிரு சொல்லிட்டேன். சில விஷயங்கள் நான் இருக்கேன்ல. சொல்லிட்டே இருந்தாரு. நீங்கெல்லாம் வாயவே திறக்கலல்ல. அப்படிலாம் இல்ல அண்ணி. அக்காவை பத்தி எங்களுக்கு எப்படி அக்கறை இல்ல? மேடம்க்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? வழக்கத்துக்கு மாற அமைதியும் நடந்துக்கிறீங்க. புருஷனா அப்படிதான் இருப்பான். அடிக்கதான் செய்ய விஷயமே இல்ல. நீ ஏன் அமைதியா இருக்கன்னு தெரியாம கேட்டுட்டேன். கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. கோவக்காரரு தான். ஆனா சட்டுன்னு கை நீட்டுறவர்லாம் இல்ல. அப்படி என்ன சண்டைன்னு யாராவது கேட்டீங்களா? எவ்வளவு பெரிய சண்டையா வேணாலும் இருக்கட்டும்டா. நாம தெரிஞ்சுக்கணும்ல. காரணம் தானே நான் சொல்றேன் சுரேஷ். யார் காரணம்? எல்லாத்துக்குமே தங்கராஜன். என்ன மலர சொல்ற? ஆமாங்க, தங்கராஜன். அந்த விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த கோவத்துல தான் அவர் ரேவதி அடிச்சிருக்காரு. இப்ப சொல்ற மலர் சொல்றதுதான் காரணமாப்பா? ஆமாங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நான்சென்ஸா இருக்காரு அவரு. மதி வேலைக்கு போனா அவருக்கு என்ன வந்துச்சு? அந்த ஆளு பண்ற ஒவ்வொரு விஷயமும் தெரிய வர வர அவர் மேல எனக்கு தெரியாது. உனக்கு நீ வேலைக்கு போக கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான். நிஜமாவே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். மாமா இப்படி செஞ்சிருக்க கூடாது. மாமா செஞ்சு நீ ஏன் இத முதலையே சொல்லல? சொல்லிருந்தா இப்ப நான் சொல்லிட்டேன்ல. அவ்வளவு ஆசைப்பட்டேன். எல்லாத்தையும் ஒரே நாள்ல உங்க மாமா தலைகீழ ஆக்கிட்டாரு. இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. நீங்க காரணமா வச்சுக்கிட்டு நான் அவரை ஜட்ஜ் பண்ண முடியாது. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னால அவரோட இருக்கு. இந்த எஸ்ஐ என் மாமா வாங்கி கொடுத்ததுதான். என்ன பதில் வரும்னு எனக்கு தெரியும். இப்ப சொன்னீங்கல்ல, எதுவும் சொல்லல. எங்க போறேன்? பாட்டுக்கு வேலையை பார்க்கட்டும்னு விட்டுருக்க வேண்டியதானே. அப்படி பண்ணி மட்டுமாவது குடிச்சுக்கிறேன்டா. குடிச்சுக்கோங்கம்மா. இத போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க தண்ணியை தவிர வேற எதுவும் குடிக்க கூடாது. எனக்கு எதுக்கு இப்ப தேவையில்லாம டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்ற? டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தானே அவருக்கு பிபியும் கொலஸ்ட்ராலும் கூடி இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அதனால டெஸ்ட் அது என்னங்க லேப்ல இருந்து. எனக்கு எதுக்குங்க டெஸ்ட் எல்லாம்? நான் நல்லா தானே இருக்கேன். நீ என்ன டாக்டரா? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரி சார். சொன்னாலும் பொருந்த சொல்லணும். நிஜமாவே டிராஃபிக் தான் சார்.
என்னமோ சீக்கிரம் டெஸ்ட் எனக்கு முதல்ல எடுத்துருங்க. ஓகே சார். ரேவதி, வீடு ஃபுல்லா அங்கங்க முடி இருக்கு. உன் தலையில இருந்து முடி அவ்வளவு கொட்டி இருக்கு. தேங்க்யூ சார். ரேவதி, நான் ஒரு விஷயம் சொன்ன தப்பா தான் இருக்கும். என்னோட ரிப்போர்ட் பெர்ஃபெக்ட்னு சர்டிபிகேட் வரும் பாரு. உங்களுக்கு நான் இன்னைக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணவே இல்ல. அதெல்லாம் பரவாயில்ல. சரி, காசமா இருக்கு. அப்ப ரைட்டு. ஒரு இன்டர்வியூக்கு போறேன்னு இல்லையே. நேத்து சொன்னேனே. ஆ, நான் அனுப்பின மெயிலுக்கு நேத்து சாயங்காலமே ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஆ? இன்னைக்கு என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்கு. அதுக்கிடையில சொல்ல மறந்திருப்ப. ஆ, நீ நல்லபடியா போயிட்டு வா மதி. ஆல்ரெடி தான் நினைச்சேன். ஆனா இந்நேரம் தங்கராஜன் வீட்ல இருப்பாரு. வாய்ஸ் நோட் எல்லாம் போட்டு அவங்க பார்த்தாங்க, ஆனா ரிப்ளை பண்ணல. ஹலோ, சொல்லுங்க அண்ணி. இல்ல அண்ணி, சொல்லுங்க. ஆ, அங்க பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்ல அண்ணி, அவரு சண்டையெல்லாம் எதுவும் போடல. நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் நல்லா தான் நடந்துக்கிட்டாரு. அப்படிலாம் நடந்துக்க கூட. அதுக்கப்புறம் ஏதாவது இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் ரேவதி அங்க போய் தானே ஆகணும். மலரு, அந்த வீட்ல ரேவதி ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சிருக்கவே கூடாது. நீங்க அனுப்பி வைக்கலையே. என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப அந்த ஆள் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. சந்தோஷம் தானே படுவ? பண்ணுவேன். அவரு என் மேல கேர் எடுத்து பாரு. அது பாரா சுரேஷ், அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா உள்ள போயிரு சொல்லிட்டேன். சில விஷயங்கள் நான் இருக்கேன்ல. சொல்லிட்டே இருந்தாரு. நீங்கெல்லாம் வாயவே திறக்கலல்ல. அப்படிலாம் இல்ல அண்ணி. அக்காவை பத்தி எங்களுக்கு எப்படி அக்கறை இல்ல? மேடம்க்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? வழக்கத்துக்கு மாற இல்லையோ நடந்துக்கிறீங்க. புருஷனா அப்படிதான் இருப்பான். அடிக்கதான் செய்ய விஷயமே இல்ல. நீ ஏன் அமைதியா இருக்கன்னு தெரியாம கேட்டுட்ட. கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. கோவக்காரரு தான். ஆனா சட்டுன்னு கை நீட்டுறவர்லாம் இல்ல. அப்படி என்ன சண்டைன்னு யாராவது கேட்டீங்களா? எவ்வளவு பெரிய சண்டையா வேணாலும் இருக்கட்டும்டா. நாம தெரிஞ்சுக்கணும்ல. காரணம் தானே நான் சொல்ற சுரேஷ். யாரு காரணம்? எல்லாத்துக்குமே தங்கராஜன். என்ன மலரு சொல்ற? ஆமாங்க, தங்கராஜன். அந்த விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த கோவத்துல தான் அவர் ரேவதியை அடிச்சிருக்காரு. இப்ப சொல்ற மலர் சொல்றதுதான் காரணமாப்பா? ஆமாங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சரியான நான்சென்ஸா இருக்காரு அவரு. மதி வேலைக்கு போனா அவருக்கு என்ன வந்துச்சு? அந்த ஆளு பண்ற ஒவ்வொரு விஷயமும் தெரிய வர வர அவர் மேல
எனக்கு தெரியாது. உனக்கு நீ வேலைக்கு போக கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான். நிஜமாவே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். மாமா இப்படி செஞ்சிருக்க கூடாது. மாமா செஞ்சு நீ ஏன் இத முதலையே சொல்லல? சொல்லிருந்தா இப்ப நான் சொல்லிட்டேன்ல. அவ்வளவு ஆசைப்பட்டேன். எல்லாத்தையும் ஒரே நாள்ல உங்க மாமா தலைகீழ ஆக்கிட்டாரு. இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. நீங்க காரணமா வச்சுக்கிட்டு நான் அவரை ஜட்ஜ் பண்ண முடியாது. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னால அவரோட இருக்கு. இந்த எஸ்ஐ என் மாமா வாங்கி கொடுத்ததுதான். என்ன பதில் வரும்னு எனக்கு தெரியும். இப்ப சொன்னீங்கல்ல, எதுவும் சொல்லல. எங்க போறேன்? பாட்டுக்கு வேலையை பார்க்கட்டும்னு விட்டுருக்க வேண்டியதானே. அப்படி பண்ணி மட்டுமாவது குடிச்சுக்கிறேன்டா. குடிச்சுக்கோங்கம்மா. இத போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க தண்ணியை தவிர வேற எதுவும் குடிக்க கூடாது. எனக்கு எதுக்கு இப்ப தேவையில்லாம டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்ற? டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தானே அவருக்கு பிபியும் கொலஸ்ட்ராலும் கூடி இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அதனால டெஸ்ட் அத என்னங்க லேப்ல இருந்து. எனக்கு எதுக்குங்க டெஸ்ட் எல்லாம்? நான் நல்லா தானே இருக்கேன். நீ என்ன டாக்டரா? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரி சார். போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். நிஜமாவே டிராஃபிக் தான் சார். என்னமோ சீக்கிரம் டெஸ்ட் எனக்கு முதல்ல எடுத்துருங்க. ஓகே சார். ரேவதி, வீடு ஃபுல்லா அங்கங்க முடி இருக்கு. உன் தலையில இருந்து முடி அவ்வளவு கொட்டி இருக்கு. தேங்க்யூ சார். ரேவதி, நான் ஒரு விஷயம் சொன்ன தப்பா தான் இருக்கும். என்னோட ரிப்போர்ட் பெர்ஃபெக்ட்னு சர்டிபிகேட் வரும் பாரு. உங்களுக்கு நான் இன்னைக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணவே இல்ல. அதெல்லாம் பரவாயில்ல. சரி, காசமா இருக்கு. அப்ப ரைட்டு. ஒரு இன்டர்வியூக்கு போறேன்னு இல்லையே. நேத்து சொன்னேனே. ஆ, நான் அனுப்பின மெயிலுக்கு நேத்து சாயங்காலமே ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஆ? இன்னைக்கு என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்கு. அதுக்கிடையில சொல்ல மறந்திருப்ப. ஆ, நீ நல்லபடியா போயிட்டு வா மதி. ஆல்ரெடிலாம் தான் நினைச்சேன். ஆனா இந்நேரம் தங்கராஜ் அண்ணன் வீட்ல இருப்பாரு. வாய்ஸ் நோட் எல்லாம் போட்டு அவங்க பார்த்தாங்க, ஆனா ரிப்ளை பண்ணல. ஹலோ, சொல்லுங்க அண்ணி. இல்ல அண்ணி, சொல்லுங்க. ஆ, அங்க பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்ல அண்ணி, அவரு சண்டையெல்லாம் எதுவும் போடல. நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் நல்லா தான் நடந்துக்கிட்டாரு. அப்படிலாம் நடந்துக்க கூட. அதுக்கப்புறம் ஏதாவது இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.